الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. இருளகர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிகள், தவறு தாபிகள், உலமாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக ரய்யானுக்கு சொந்தக்காரர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் துணி நிலவட்டுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு சஹாபி ஓடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், நான் சொர்க்கம் புக வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சூமு, நோம்பு நோக்குங்கள். என்னங்க, ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த நோம்பு அல்லாமல் மற்ற மாதத்தில் எல்லா காலகட்டத்திலும் இறைவனுக்கு பிடித்த செயல், சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு செயல் இருக்குகிறது என்று சொன்னால் அது நோன்புதான். அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொர்க்கத்திற்கான அமலை பற்றி கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்று சொன்னார்கள். நோன்பு நோற்பதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடலாம். அதனால தான் மற்றவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சொர்க்கத்தை விட நோன்பாளிகள் மட்டும் தனியா என்ன பண்றாங்க, ரய்யான் என்ற சொர்க்கத்துக்குள் நுழைகிறாங்க. அதுல யாருமே நுழைய முடியாது. ஒரு தொழுகையாளியாக இருந்தாலும் கூட அவர் நோன்பு வைக்கிற அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாளிகள் நுழையக்கூடிய ரய்யான் சொர்க்கத்துக்குள்ள அவர் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. எந்த அளவுக்கு ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை எந்த அளவுக்கு உயரிய ஒரு இடத்துல வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு 2 இளைஞர்கள் வர்றாங்க மதீனாவுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு 2 இளைஞர்கள் வர்றாங்க. 2 இளைஞர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்கார்ந்து பாடத்தை படிக்கிறாங்க, மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைத்தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கலிமாவெல்லாம் சொல்லி மார்க்கத்தினுடைய பற்றோட இருக்கிறாங்க. 2 பேருமே மார்க்கத்துடைய பற்றோட தான் இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான அழைப்பு கொடுக்குறாங்க. அப்ப போருக்கான அழைப்பு கொடுக்கும்போது 2 சஹாபாக்கள் வர்றாங்க. எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்ப அவங்களுக்கு பேர் என்னங்க, சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள். 2 பேரும் அந்த போர்ல கலந்துக்கிறாங்க. அந்த போர்ல கலந்துக்கிட்டு ஒரு நபர், அந்த 2 இளைஞர்கள்ல ஒரு இளைஞர் என்ன பண்ணிடுறாரு, ஷஹீதாயிருக்கார். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாயிருக்கார். ஒருத்தவர் மட்டும் உயிரோட இருக்கார். இந்த ஒருத்தவர் என்ன பண்றாரு, கரெக்டா ஒரு வருடம் கழிச்சு என்ன பண்றாரு, மௌத்தாகிறார். இந்த 2 நபர்கள் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சஹாபியுடைய கனவுல வந்து காட்டப்படுது. 2 நபர்கள்ல இந்த 2வது மௌத்தா போனார்ல, அந்த 2வது மௌத்தா போனவங்க 1 வருஷம் இருந்துட்டு மௌத்தா போனாரு. ஷஹீதெல்லாம் கிடையாது. 1 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருந்துட்டு இந்த உலகத்துல இருந்துட்டு மௌத்தா போனார்ல, அவரு முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போறாரு. 2வதாக இந்த ஷஹீது சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாங்க. இந்த காட்சியை கண்ட சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கனவுல இப்படி ஒரு கனவை கண்டேன். நான் எப்படி பார்த்தா ஒரு ஷஹீது தான் என்ன பண்ணணும், முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கணக்கு கூட கிடையாது. ஒரு ஷஹீதுக்கு அவங்க தான் முன்னாடி சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். ஆனால் 1 வருடம் உயிரோடு இருந்த அந்த சஹாபி முதலாவதாக சொர்க்கத்திற்குள் சென்று 2வதாக இவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க 1 வருடம், அதற்கு அடுத்து 1 வருடத்திலே அவர்கள் தொழுகவில்லையா, அவர்களுக்கு நோன்பு வரவில்லையா, அந்த நோன்பை அவர்கள் நிறைவேற்றவில்லையா, அந்த நோன்பின் காரணமாக அவர்கள் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழைகிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு ஷஹீதை காட்டிலும் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாடி, இந்த ரமலானுடைய நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாடி முதலாவதாக சொர்க்கத்தில் நுழைகிறாங்க. ஷஹீதை காட்டும் ஒரு அந்தஸ்து என்னங்க, 1 வருஷம் ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த உலகத்துல வாழ்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நோன்புடைய கணக்கு.
அதனாலதான் நம்ம நிறைய துவா செய்வோம் இல்லைங்க. இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவா செஞ்சாங்க. அந்த ரமலானுடைய மாதத்தை அடைய செய்ய துவா செய்வாங்க. இந்த ரமதான் சிலவங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு அடுத்த வருஷம் என்னது கிடைக்காது. அவங்க அதற்காகவும் இதற்காகவும் எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், துவா செய்யணும். ஒவ்வொரு வருடமும் நமக்கு ரமதான் கிடைக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த பிந்திய 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நாளை சொல்வதற்காக வந்தாங்க. 1000 மாதங்களை விட சிறந்தது என்னங்க, அல்ஃப ஷஹர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றான், அல்ஃப ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவு. அந்த இரவுக்கு பேர் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவுல தான் என்னங்க திருக்குர்ஆன் வழங்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட அந்த இரவு இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தோட வந்தாங்க. அப்ப 2 சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, சண்டையிட்டாங்க, வாக்குவாதம் செய்து கொண்டு சண்டையிடக்கூடிய காட்சியை பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் காட்டப்பட்டது. நீங்கள் போட்ட அந்த சண்டையின் காரணமாக அந்த நாள் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிணக்கு, ஒரு சண்டை சச்சரவுல என்ன மறக்கடிக்கப்பட்டது, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இழப்புங்க. அதாவது முக்கியமான நாள், அந்த நாள்ல எந்த துவா கேட்டாலும் கபூலாகும். ஒரு அற்புதமான ஒரு நாள் லைலத்துல் கத்ர், அந்த புனித இரவு. அந்த புனித இரவு மறக்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னங்க, 2 சஹாபாக்கள் சண்டைக்கு அந்த சண்டை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கடிக்கப்பட்டுருச்சு, ஒரு அற்புதமான நாள்னு கை சேதமைன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிந்திய 10 தேடுங்க, அதிலும் ஒற்றைப்படையாக தேடிங்க அப்படின்னு சொன்னாங்க. 21, 23, 25, 27, 29 இப்படி ஒற்றைப்படையாக பிந்தி வரக்கூடிய ஒற்றைப்படையில நீங்க அந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கீங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு நாள். அந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் என்னங்க, 60க்கும் 70க்கும் மத்தியில தான் இருக்குது. நம்மளுடைய உம்மத்தே 60க்கும் 70க்கும் மத்தியில தான். ஆனால் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக சிறப்பிற்குரிய ஒரு விஷயம் லைலத்துல் கத்ர். இது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படல, ஒரே ஒரு இரவு தான். அந்த ஒரு இரவு 1000 மாதங்களோட சிறந்தது. துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு இரவு, அற்புதமான ஒரு இரவு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் என்னங்க, பிந்திய 10ல நிறைய இபாதத்துகள் செய்யணும், நிறைய தொழுகணும், என்னங்க நிறைய தஸ்பீஹாத்துகள் செய்யணும், நிறைய இரவு வணக்கத்தினுடைய விஷயங்களை வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த நாள்ல ஏதாவது ஒரு நாள் அமைஞ்சு போனுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இபாதத்துகளுக்கு பல மடங்கு கூடி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த நாளை அடையக்கூடிய இந்த நோன்பையும் சரியாக நோக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.